நவம்பர் டு ஆல் சோல்ஸ் டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஊரில் தான் இருந்தோம். அண்ட் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போய் கல்றெல்லாம் வந்து சரி பண்ணணும். ஸோ அதனால் ஒரு நாள் முன்னாடியே போய் நான், குண்டு, தம்பி எல்லோரும் போய் நாங்கள் வந்து ஆல் சோல்ஸ் டேக்கு அந்த கல்றெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணி சரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஊரில் வந்து ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க. இது வந்து ஆக்சுவலி எங்களோட தீபாவளி. ஸோ அதனால் ஊரில் உள்ள எல்லாருமே அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி கல்றையில் தான் இருப்பாங்க. எல்லாருமே ஃபுல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவங்கவுங்க கலரே வந்து சூப்பராக ஷேப் கொடுத்து நல்லா அடுத்த நாள் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணுவாங்க. இந்த செலிப்ரேஷன் வந்து லாஸ்ட் இயர் தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நான் இங்கே இருந்தேன். ஸோ அது வந்து நான் இந்த வருஷமும் நான் எப்படியாச்சும் டேடி தாத்தா கலரேஸ் இதே மாதிரி சரி பண்ணி நல்லா க்ளீனாக இது பண்ணி அன்றைக்கி வந்து நானும் அங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் நான் வந்து ஊர்லேயே இருந்து ஸோ கலர் திருநாள் அந்த நாள் வந்தோடனே நான் வந்து ஃபுல் எல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் சூப்பராக நாங்கள் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது மேலே கொட்டிலெல்லாம் ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குண்டு வந்து டேடிக்காக ஒரு சின்னதாக ஒரு ஹார்ட் செஞ்சு கொடுத்தோன்னே அதுவும் டேடிக்கே க்ராஸ் மேலே வச்சுட்டு சூப்பராக அந்த க்ராஸ் எல்லாம் நல்லா சரி பண்ணிட்டோம். இந்த க்ராஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து தம்பி பண்ணால் சூப்பராக ஷேப் கொடுத்துருந்தான், ஃபினிஷிங்காக இருந்துச்சு. நான் க்ராஸ் பண்ணது வந்து அவ்வளோவா ஃபினிஷிங்காக வரல. பட் ஓரளவுக்கு அவன் செஞ்ச மாதிரி அப்படியே பார்த்து நானும் செஞ்சேன். ஓரளவுக்கு நல்லா சூப்பராக செஞ்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நாங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி வந்து ஃப்ளவர்ஸால் ஃபுல் டெக்கரேட் பண்ணணுமா இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃப்ளவர்ஸும் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். காலையிலே ஏஞ்சி வந்து சூப்பராக எல்லா ஃப்ளவர்ஸ் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தது நான் யோசித்து வச்சுருந்த மாதிரியே சூப்பராக நான் வந்து சூப்பராக எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறமா டேடிக்கு ஒரு மாலை, தாத்தாக்கு ஒரு மாலை, 2 பேருக்கும் மாலையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே நல்லா போட்டு வச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இதுக்கப்புறமா வந்து மாஸ் இருந்துச்சு. மாஸ் வந்து சர்ச்சில் தான் இருந்துச்சு. ஸோ மாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கல்றைக்கு வரணுமா இருந்துச்சு. கல்றைக்கு வந்து ஃபாதர் வந்து மந்திரிப்பாங்க ஃபுல் எல்லா கல்றையுமே. ஸோ அதனால் மாஸில் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து திருப்பி கல்றைக்கு வந்துட்டோம். எல்லாருமே அவங்கவுங்க கல்றையை சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்தோடனே ஃபாதர் வரத்துக்குள்ளேயே நாங்கள் வந்து கேண்டில் அதுக்கப்புறமா அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தோம். பிறகு அதுக்கப்புறமா ஃபாதரும் வந்து சூப்பராக எல்லா கல்றையும் மந்திரிச்சிட்டாங்க. ஃபுல் கல்றையே இன்றைக்கி வந்து ஒரு திருநா மாதிரி எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஃபுல் அவங்க கல்றையை வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணுவாங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு கேண்டல்லாம் ஏற்றி வச்சுட்டு அகர்பத்திலாம் ஏற்றி வச்சுட்டு எல்லாம் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு அவங்கவுங்க ஃபேமிலியாக நிற்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபாதரும் வந்து எல்லாத்தையுமே சூப்பராக மந்திரிச்சிட்டோன்னே எல்லாருமே அங்கேருந்து எல்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தீபாவளியில் ஸோ பசங்கள்லாம் வந்து பட்டாசு வெடிப்பாங்க. ஸோ எல்லாருமே அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடும். பிறகு பசங்கள்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு கிடப்பாங்க.